வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். பாருங்கள், ஒரு ஐடியா சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், பாத்திரம்லாம் விளக்குறோம். சிங்கிலேயே போட்டு விளக்கி சிங்கு அடைச்சி போயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம இந்த மரம், செடி, கொடியெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுகளுக்கு தண்ணி வர்ற மாதிரி நம்ம போட்டு விளக்கணும்னு வச்சுக்கோங்க. அது அதுகளும் நல்லா உயிர் பொழைச்ச மாதிரி இருக்கும். நம்மளும் அதுகளுக்கு மோந்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சரிங்களா? இப்போ நான் குளிக்கிற தண்ணியெல்லாம் போகிறதுக்கு கொய்யா மரத்துக்கும் மாமரத்துக்கும் விட்றேன். வீட்டை சுற்றி மரம் வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சுருவேன் நான். அது மாதிரி நீங்களும் தண்ணியை வேஸ்ட்டாக்காதீங்க. இந்த நம்ம இதுகளும் ஒரு உசுறு தான். நம்ம பாருங்கள், இது 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது இந்த மரம் ஒன்று வச்சு, மாமரம் வச்சு. இப்போ இந்த 2 வருஷமாக எனக்கு காய் கொடுக்குது. அது மாங்காய் கொடுக்குது. அப்போ நம்ம தண்ணி ஊற்ற கண்டு தானே அது வளர்ந்து வருது. அதனால் நம்ம சோம்பேறித்தனம் பார்க்கக்கூடாது. சோம்பேறித்தனம் பார்க்காம அதுகளுக்கு தண்ணி எப்படி போகுதோ அந்த வழியில் நம்ம தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதுகளுக்கும் நம்ம உயிர் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. நன்றி, வணக்கம்.